இப்போ வந்து நம்ம வித்தியாசமாக துணிப்பாக்கிற பொடி பண்ணாங்க. இதில் ஒரு 50 கிராம் மல்லி வறுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. இதை வந்து இந்த பாருங்க வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. ரொம்ப வறுத்துக்குன்னா நம்ம காப்பி வைக்கிறதுக்கு வறுத்துக்குள்ளே அந்த மாதிரி கருப்பாயிடும். மல்லி வாசனை அதிகமாக லேசாக தான் வறுத்துக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம். அடுத்தது அதே 50 கிராம் துவரம் பருப்பு காப்பியில் போட்டாலே எல்லாமே எண்ணெய் ஊற்றாமே வறுத்துடுங்க. நீ எந்த நம்பர் சொன்ன? 71 நம்பருமே பெருமாள் பாட்டு தான் வரும். ரொம்ப வெள்ளையாக இருக்குது. இது வந்து மல்லி எல்லாம் கொட்டிடலாம். இப்போ வந்து இது ரொம்ப கீரை ஆவி காட்டி வெயிலில் காய வச்சு வச்சுருக்கோம். இது லேசாக மட்டும் வறுத்தாங்க. சும்மா அப்படியே சூடு காக்க போடுறது. ரொம்ப வறுக்க அதே ஒரு 3 கல் பூண்டு அதனால எடுத்துட்டா புளி வந்து 2 புளி கொட்டை சைஸ் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக போட்டு வைக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான புளியை வறுத்துக்கலாம். மிளகா வந்து ஒரு 7 மிளகா போடுறோம். போல சைஸ் போட்டு அவங்க அப்பா